வசனத்தை நாம் படிக்கலாம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இதன் பின்னணியம் அலே ஸ்தோத்திரம், இதன் கதைகள் அலே ஸ்தோத்திரம், சம்பவம் எல்லாம் அலே ஸ்தோத்திரம் நமக்கு தெரிந்த காரியம்தான். சீசர்களும் இயேசுவும் அலே ஸ்தோத்திரம் பயணம் செய்யும் போது அலே ஸ்தோத்திரம் அங்கே காற்று, பலத்த காற்றடிக்கிற, சுழல் காற்று அடிக்கிறது. படகை அலே ஸ்தோத்திரம் அமிழத்தக்க விதத்தில், தண்ணீரை நிரப்பத்தக்க விதத்தில் மூழ்கி போகிற அனுபவத்தில் ஒரு அனுபவம் உண்டாகிறது. அலே ஸ்தோத்திரம் கடல் கொந்தளிக்கிறது. அலே ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சூழ்நிலையை பற்றி அலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா சிந்திக்காதவராய் இயேசு பின்னணியத்திலே, படகின் பின்னணியத்திலே தலையணை வைத்து படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் போது இயேசு அவை அலே ஸ்தோத்திரம் சீசர்கள் எழுப்புகிறார்கள். அலே ஸ்தோத்திரம். அப்போதுதான் இயேசு சொல்லுகிறார், அலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா, ஏன் பயப்படுகிறீர்கள்? அலே ஸ்தோத்திரம். அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கலாம். அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சீசர்கள் அலை பயப்படுகிற அனுபவம். இத்தனைக்கும் இயேசு கூடவே இருக்கிறார். அலே ஸ்தோத்திரம். ஆனாலும் சூழ்நிலையை பார்த்து அலே ஸ்தோத்திரம் பயப்படுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அலே ஸ்தோத்திரம். என கண்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அலே ஸ்தோத்திரம், ஆண்டவரை மயப்படுத்துகிறோம். ஆனாலும் சூழ்நிலைகள் நம்மை தாக்கும் போது, அலே ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் நம்மை காயப்படுத்தும் போது, வியாதிகள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது, வியாதிகள் நம்மை அலே ஸ்தோத்திரம் அலக்களிக்கும் போது, அல்லது வேதனைகள் அலக்களிக்கும் போது, பாரங்கள் அலக்களிக்கும் போது, அலே ஸ்தோத்திரம், நம்மோடு தேவன் கூட இருக்கிறார் என்பதை மறந்து நாம் பயப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி பயப்பட்டு அலே ஸ்தோத்திரம் இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களோ, கஷ்டங்களோ, பிரச்சனைகளோ, சமாதான கேடுகளோ, அலே ஸ்தோத்திரம் சமாதான குலைச்சல்களோ, அலே ஸ்தோத்திரம் எது வந்தாலும் அலே ஸ்தோத்திரம் நம்மை அமைதிப்படுத்துகிற, நம்முடைய சூழ்நிலை அலை கொந்தளிக்கிற அனுபவமாக இருந்தாலும் அமைதிப்படுத்த வல்லமை உள்ள தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அலே ஸ்தோத்திரம். ஆனால் பல வேளைகளில் சூழ்நிலை அதை நாம் மறக்க செய்கிறது. அல்லேலூயா. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார், என்னுடைய ஜெபத்தை கேட்பார். அலே ஸ்தோத்திரம் எனக்கு பதில் தருவார். அலே ஸ்தோத்திரம் என்னை அவர் நேசிக்கிறார், என்னில் அன்பு கூறுகிறார். அலே ஸ்தோத்திரம் என்பதை மறந்து நாம் நிலைகுலைந்து போகிறோம். அலே ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? அலே ஸ்தோத்திரம். அதனால சூழ்நிலை எதுவா இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். நம்மை விடுவிக்கிற வல்லமை உள்ள தேவனுக்குடைய பாதத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. அலே ஸ்தோத்திரம். இங்கே அலே ஸ்தோத்திரம் இதை பார்த்து, நடந்த சம்பவங்களை பார்த்து அலே சீசர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அலே ஸ்தோத்திரம். இந்த நம்ம எடுக்க போற அலே ஸ்தோத்திரம் காரியம், இவர் யாரோ, இயேசுவை குறித்து கூட இருந்த சீசர்கள் அலே ஸ்தோத்திரம் இவர் யாரோ அலே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற அனுபவம். இவர் யாரோ என்று சந்தேகப்பட்டதோ அல்லது கேட்டதோ ஆச்சரியப்பட்டதோ அலே ஸ்தோத்திரம் அந்த காலத்தில் அலே ஸ்தோத்திரம் மேசியாவின் வருகைக்காக, மேசியாவின் பிறப்பிற்காக காத்திருந்த ஜனம் அலே ஸ்தோத்திரம் இயேசு பிறந்த போது அலே ஸ்தோத்திரம் இவர்தான் மேசியா, இவர்தான் இரட்சகர், இவர்தான் மீட்பர் என்பதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அலே ஸ்தோத்திரம் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இயேசு இல்லாத காரணம், அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி இயேசு அலே ஸ்தோத்திரம் வராத காரணம் அலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தார்கள். அலே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட யூதர்கள் இவர் யாரோ என்று ஆச்சரியப்படவில்லை. அல்லது அலே ஸ்தோத்திரம் அங்கே அலே ஸ்தோத்திரம் புறஜாதிகள் இருந்தார்கள், அலே ஸ்தோத்திரம் அநேக ஜனங்கள் இருந்தார்கள், அலே ஸ்தோத்திரம் திரள் கூட்டம் ஜனங்கள் இயேசுவை பல இடங்களில் நெருக்கினார்கள், அலே ஸ்தோத்திரம் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் யாரும் அலே ஸ்தோத்திரம் இவர் யாரோ என்று கேட்டவர்கள் அல்ல. இயேசுவோடு கூட பயணம் செய்த, இயேசுவோடு கூட இருந்த, இயேசுவோடு கூட அமர்ந்த, இயேசுவோடு கூட அலே ஸ்தோத்திரம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்த, அலே ஸ்தோத்திரம் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிற என்ற சப்தம் கேட்ட அலே ஸ்தோத்திரம் சீசர்கள் அலே ஸ்தோத்திரம் இவர் யாரோ என்று ஆச்சரியப்படுகிற அனுபவம் காணப்படுகிற. அல்லேலூயா. இன்னைக்கும் அலே ஸ்தோத்திரம் இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் யார்? அலே ஸ்தோத்திரம் அவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார், ஏன் அலே ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அலே ஸ்தோத்திரம் இயேசுவை அலே ஸ்தோத்திரம் அறியாதவர்களாக அலே ஸ்தோத்திரம் நாம் இருக்கிறோம். ஏன்? அலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இயேசு அலே ஸ்தோத்திரம்
சோத்திரம் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. அவர் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி சோத்திரம் நாம் எதிர்பார்க்கிற மாதிரின்னு சொன்னா நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுவதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் சோத்திரம் பிரத்யட்சமாய் வித்தியாசமானவராய் விசேஷமானவராய் சோத்திரம் இருக்கிறார். அல்லேலூயா, ஓ சோத்திரம், அல்லேலூயா. அப்போது சோத்திரம் மார்க் 16:14 சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம் இயேசு கேட்கிறார், இந்த உலகம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது? சோத்திரம், அல்லேலூயா. அப்போது சீசர்கள் கேட்கிறார்கள், சீசர்கள் சொல்லுகிறார்கள், சோத்திரம் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். சோத்திரம் சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். சோத்திரம். அப்போது சோத்திரம் இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள்? அவர்கள் எல்லாரும் எப்படி வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் என்னை யார்? என்னோடு கூட நடக்கிற, என்னை பின்பற்றி வருகிற சோத்திரம் அல்லேலூயா சாதாரணமாய் பின்பற்றினவர்கள் அல்ல. சோத்திரம், அல்லேலூயா. பேதுரு இயேசுவை பின்பற்ற காரணம் சோத்திரம் ஒன்றுமில்லாத நிலைமையிலே சோத்திரம் அவனுடைய வாழ்க்கை, பேதுருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. சோத்திரம் வெறும் படகு, வெறும் மலையா இருந்த சூழ்நிலையில இயேசுடைய வருகை பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது என்ன நடக்கிறது என்றால், வெறும் வலையா இருந்த ராமுழுதும் பிரயாசப்பட்டும் காலில் ஒன்றும் கிடைக்காத அனுபவத்தில் இருக்கும் போது சோத்திரம் வலை கிளியத்தக்க மீன்கள் உருவாகிறது. ஒரு படகுக்கு 2 படகுகள் நிறைய மீன் கிடைக்கிறது. ஆனாலும் சோத்திரம் நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்ன போது சோத்திரம் அப்படியே வலையும் படகையும் சோத்திரம் 2 படகு நிறைய இருந்த மீனையும் விட்டுவிட்டு சோத்திரம் உறுதியாய் தீர்மானத்தோடு இந்த இயேசு போதும் என்று பின்பற்றின இந்த சீசர்கள். அல்லேலூயா, சோத்திரம். இடி முழக்கத்தின் மக்கள் என்று அழைக்கப்பட்ட யோவானும் சோத்திரம் அல்லேலூயா யாக்கோபும் தன் தகப்பனோடு இருந்து, தங்கள் தகப்பனோடு இருந்து வலையை சரிபார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களை அழைக்கிறார். சோத்திரம் அவர்களும் தகப்பனையும் வலையையும் சோத்திரம் படகையும் விட்டுவிட்டு சோத்திரம் அல்லேலூயா இயேசுவை பின்பற்றுகிறார்கள். சோத்திரம் மத்தேயு அல்ல லேவி என்று அழைக்கப்பட்ட மத்தேயு ஆயக்காரனாய் இருந்தபோது, ஆயத்துறையிலே இருந்தபோது இயேசு அவனை அழைத்த போது அவனும் சோத்திரம் எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுகிறார். பிலிப்புவை சோத்திரம் அழைத்த போது பிலிப்பு சோத்திரம் இயேசுவை பின்பற்றுகிறார். பிலிப்பு நாத்தான் வேலை சோத்திரம் அழைக்கிறார். சோத்திரம் நாத்தான் வேல் சொல்லுகிறார், சோத்திரம் அல்லேலூயா நாசரேத்திலிருந்து இயேசுவை நீ சொல்லுகிறாயே, நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா என்று சொன்ன போது சோத்திரம் பிலிப்புக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் சொன்னார், நீ வந்து பார், நீ வந்து பார். சோத்திரம் அல்லேலூயா. நாத்தான் வேல் வந்து பார்த்தபோது இயேசு அவனை தூரத்தில் வர கண்டபோது, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். சோத்திரம் அப்படி உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லும் போது சோத்திரம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவரே என்னை எப்படி அறிவீர் என்று, நீ அத்தி மரத்தின் நிழலில் இருக்கும் போதே நான் உன்னை அறிவேன் என்று சொன்ன போது சோத்திரம் நீர் தேவனுடைய குமாரன், நீர் ராஜா என்று சொல்லும் போது சோத்திரம் இதிலும் பெரிதானவைகளை காண்பா. சோத்திரம் இப்படி சோத்திரம் சீசர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சில தியாகங்களை செய்து சிலவற்றை விட்டு சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் அழைப்பு ஒன்றையே சோத்திரம் கேட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்படிப்பட்ட சீசர்கள் தான் சோத்திரம் என்று கேட்கிறார் இயேசு, சோத்திரம் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் சோத்திரம் ஐயோ இப்படி ஒரு கேள்வி நாம் எதிர்பார்க்கலையே, எப்படி சொன்னால் அவரை பிரியப்படுத்த முடியும்? சோத்திரம் எதை சொன்னால் பிரியப்படுத்த முடியும்? ஒருவேளை நாம் தவறாக சொல்லிவிட்டால் அவர் கோபப்படுவாரோ, அல்லது சோத்திரம் நம்மை திட்டி விடுவாரோ, அப்படியெல்லாம் சோத்திரம் நினைத்து கொஞ்சம் பதறலா இருக்கும் போது சோத்திரம் பேதுரு சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்து அல்லேலூயா சோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இது மாம்சமும் இரத்தமும் அல்ல உனக்கு வெளிப்படுத்தினது, இது யாரு? சோத்திரம் பரலோகத்தின் பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். சோத்திரம் அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்த சீசர்கள் சோத்திரம் அல்லேலூயா இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்ற சீசர்கள் தான் இவர் யாரோ. சோத்திரம் அநேகர் இன்றைக்கு இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆவிக்குரிய சபைகளுக்கு வருகிறார்கள். ஆனால் சோத்திரம் சில நெருக்கங்கள், சில சோத்திரம் பாடுகள், சில உபத்திரவங்கள், சோத்திரம் சில காரியங்கள் வரும்போது சோத்திரம் அல்லேலூயா என்ன நடக்கும் என்றால் சோத்திரம் இடறி போகிறார்கள். சோத்திரம் அல்லேலூயா இவர் யாரோ? சோத்திரம் இவர் நம்மை இரட்சிப்பாரோ, இவர் நம்மை மீட்பாரோ? சோத்திரம் சிலுவையில் தொங்கின இயேசுவை பார்த்தாலே சோத்திரம் அப்படியாக தான் சொன்னார்கள். சோத்திரம் நீ முதலில் உன்னை இரட்சித்துக்கொள், சோத்திரம் அடுத்த எங்களை இரட்சித்துக்கொள், நீ கிறிஸ்துவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. சோத்திரம் அல்லேலூயா இப்படிப்பட்ட சோத்திரம் காரியங்களை சொன்னபோது இயேசு சோத்திரம் நம்முடைய இரட்சிப்புக்காய், நம்முடைய மீட்புக்காய் சோத்திரம் அவர் சகலத்தையும் சோத்திரம் அல்லேலூயா சகித்தவராய் இருந்தார். அல்லேலூயா சோத்திரம்
இந்த இயேசு யார் என்று ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் ஆலே சோத்திரம் அல்லேலூயா இந்த இரட்சகரை குறித்து இந்த மீட்பரை குறித்து ஆலே சோத்திரம் 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 மறைபொருளாக ஆலே சோத்திரம் சொல்லிக்கொண்டு வந்தது. அல்லேலூயா சோத்திரம். ஏனோக்கு கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன். அவர் ஆலே சோத்திரம் யூத புஸ்தகத்திலே எழுதும் போது ஆலே சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 பரிசுத்தவான்களோடு அவர் வருவார் என்று ஆலே சோத்திரம். யோபு என்கிற நீதிமான் உத்தமன் ஆலே சோத்திரம் சொல்லுகிறார், என் மீட்போர் உயிரோடு இருக்கிறார், அவரை ஆலே கடைசி நாளிலே பூமியிலே வந்து நிற்பார் என்று அறிவேன். ஆலே சோத்திரம் அல்லேலூயா அந்நிய கண்களால் அல்ல என்னுடைய சொந்த கண்களாலே காண்பேன் என்று சொல்லுகிறார். ஆலே சோத்திரம் இப்படி ஆலே சோத்திரம் பலவித வெளிப்பாடுகள் ஆலே சோத்திரம் பிளேயாம் சொல்லுகிறான். ஆலே சோத்திரம் யூதாவிலிருந்து ஒரு செங்கோல் ஆலே துளிர்க்கு ஆலே சோத்திரம் அல்லேலூயா இப்படியாக ஆலே சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலே சோத்திரம் ஒரு கூட்டம் ஜனங்கள் எய்த்தன் அடிமைத்தனத்திலிருந்து ஆலே சோத்திரம் பிரிந்து வரும்போது செங்கடலை கடக்கிறார்கள். மேகஸ்தம்பம் அவர்களை ஆலே சோத்திரம் வழி நடத்துகிறது. ஆலே சோத்திரம் அந்த செங்கடலை கடந்து செல்லும் போது பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டில் 1 கொரிந்தியர் 10 எழுதும் போது சொல்கிறார், ஆலே சோத்திரம் எல்லாரும் அந்த கடல் வழியாய் வரும்போது ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஞான கண்மலை ஆகிய ஆலே சோத்திரம் அவர்கள் கண்மலிருந்து தாகத்தை தீர்த்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்பொழுது ஆலே சோத்திரம் அல்லேலூயா பழைய ஏற்பாட்டிலே மறைபொருளாய் இருந்த கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு முதல் வெளிப்படுத்தின வரைக்கும் ஆலே சோத்திரம் வெளிப்படுகிறவராய் இருந்தார். ஆனால் அநேகருடைய கண்களுக்கு தெரியாமல் இருந்தார். இனி ஆலே சோத்திரம் அல்லேலூயா வரப்போகிறார் என்பதை முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆலே சோத்திரம் ஆனால் உணராதவர்களாய் இருக்கிறார். ஆலே சோத்திரம். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொல்லுகிறான், இவர்கள் கண்கள் இருந்தும் காணாமல், ஆலே சோத்திரம் செவி இருந்தும் கேளாமல், ஆலே சோத்திரம் இருதயத்தினால் ஆலே உணர்ந்து குணப்படாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் கோடிகள் ஆலே சோத்திரம் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை அறிகிறவர்கள் இயேசு யார் என்று ஆலே சோத்திரம் தெளிவில்லாதவர்களாய் ஆலே சோத்திரம் அல்லேலூயா இயேசுவை ஆராதிக்கிறார்கள், இயேசுவை வழிபடுகிறார்கள். ஆலே சோத்திரம் அல்லேலூயா எது உலகத்தில் ஏதோ ஒரு இன்னைக்கு அநேக தெய்வங்கள் இருக்கிறார், அதுபோல இயேசுவையும் வழிபட நினைக்கிறார்கள். ஆலே சோத்திரம் 1001 வழிபட நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, இயேசு யார் என்கிற ஒரு தெளிவில்லாதவர்களாய் என்று வழிபட நினைக்கிறார். அதனால தான் யாரோ என்கிற ஒரு அனுபவம் காணப்படுகிறார். ஆலே சோத்திரம். இந்த நாட்களில் ஆலே சோத்திரம் அல்லேலூயா உலகத்தின் ஆலே சோத்திரம் பாரம்பரியமாய் ஆலே சோத்திரம் சிலுவையை பற்றி தியானிக்கிற ஆலே சோத்திரம் அல்லேலூயா ஒரு அனுபவம் ஆலே சோத்திரம் காணப்படுகிறது. அல்லேலூயா சோத்திரம். சிலுவை ஆலே சோத்திரம் எது சிலுவையை பற்றியல்ல நாம் தியானிக்கிற. இன்னைக்கு ஆலே சோத்திரம் சிலுவையை பற்றி தியானிக்கும் போது ஆலே சோத்திரம் அவர் அந்த சிலுவையை பற்றி அந்த மரத்தை பற்றி ஆலே சோத்திரம் அதன் காரியங்களை பற்றி ஆலே சோத்திரம் நாம் ஆலே சோத்திரம் தெளிவாக விளக்கி காரியங்களை செல்கிறதா பார்க்கிறோம். ஆலே சோத்திரம் அதல்ல ஆலே சோத்திரம். இன்னைக்கும் ஆலே சோத்திரம் அல்லேலூயா அதை பற்றி எல்லாம் தியானிக்கிறது. ஆலே சோத்திரம் அந்த சிலுவையை இயேசு ஏன் தெரிந்து கொண்டார்? ஆலே சோத்திரம் அந்த சாபத்தின் சிலுவை சின்னம் சிலுவை ஆலே சோத்திரம் அல்லேலூயா இந்த மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட சிலுவையை இயேசு ஏன் ஆலே சோத்திரம் தெரிந்து கொண்டார், அதை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்பதை ஆலே சோத்திரம் நாம் உணர்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சிலுவையை தியானிப்பதனால் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதே நேரம் ஆலே சோத்திரம் சிலுவையினால் வந்த ரட்சிப்பு, சிலுவையினால் வந்த மீட்பு, சிலுவையினால் வந்த பாவ மன்னிப்பு, சிலுவையினால் வந்த சந்தோஷம், சிலுவையினால் வந்த ஆசீர்வாதம் ஆலே சோத்திரம் அது யார்னால் வந்ததென்றால் அது இயேசு கிறிஸ்துவினால் வந்தது. அல்லேலூயா. ஆலே சோத்திரம் அல்லேலூயா. இயேசுவை நாம் தியானிக்கிறோம். அதான் 1 கொரிந்தியர் ஆலே சோத்திரம் 11ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாய் பவுல் வெளிப்பாடு கட்டினவராய் ஆலே சோத்திரம் அந்த ராப்போஜன ஆலே சோத்திரம் பந்தியை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஆலே சோத்திரம் இப்படியாக மரணத்தை நாம் ஆலே சோத்திரம் தெரிவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சோத்திரம். எப்போது அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம்? ஆலே சோத்திரம் நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. எப்படி பாவத்துக்கு மனம் திரும்ப வேண்டும், ஆலே சோத்திரம் பாரம்பரியத்திற்கு மனம் திரும்ப வேண்டும், உலகத்திற்கு மனம் திரும்ப வேண்டும், உலகத்தின் ஆலே சோத்திரம் வழிபாடுகளுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும், உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும், உலகத்தின் அக்கிரமங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும், உலகத்தின் மீறுதல்களுக்கு மனம் திரும்ப வேண்டும், உலகத்தின் கீழ்ப்படியாமைகளுக்கு மனம் திரும்ப வேண்டும், உலகத்தின் அத்தனை காரியங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். ஆலே சோத்திரம் அல்லேலூயா. மனம் திரும்பும் போது என்ன நடக்கும் என்றால் நமக்கு ஒரு வெளிச்சம் இருதயத்திலே பிரகாசிக்கும். அல்லேலூயா. நம்மை இருளாக்கி கொண்டிருந்த அந்த இருள் விலகி வெளிச்சம் இயேசு நம்முடைய இருதயத்திலே உதிப்பா. அப்பொழுது நம்முடைய பாவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்குடைய நினைவிலே வரும், ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய நினைவிலே வரும். ஆலே சோத்திரம். நம்முடைய பாவங்கள், அந்த பாவங்கள் நினைவிலே வரும்போது அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆலே சோத்திரம் அதை நினைவு கூர்ந்தாலே
சோத்திரம் ஆண்டவரே, இந்த பாவத்தை செய்தேன், கையினால் இந்த பாவத்தை செய்தேன், வாயினால் இந்த பாவத்தை செய்தேன், சிந்தையினால் இந்த பாவத்தை செய்தேன், கால்களினால் இந்த பாவத்தை செய்தேன், சோத்திரம் இருதய சிந்தையினால் இந்த பாவத்தை செய்தேன், என் எண்ணங்கள்னால் சோத்திரம் என் நடத்தையினால் என் செய்கையினால் இந்த பாவத்தை செய்தேன் அப்பா. அல்லேலூயா சோத்திரம். இது இருந்தால் நான் உம்மிடத்தில் வர முடியாது. இந்த பாவம் கழுவப்படாமல் இருந்தால், இந்த பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால், சோத்திரம் இந்த மீறுதல் மன்னிக்கப்படாமல் இருந்தால், சோத்திரம் இந்த அக்கிரமங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால், இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் எனக்கு கிடைக்காமல் இருந்தால், சோத்திரம் நான் உம்மிடத்தில் வர முடியாது, உம்மை ருசிக்க முடியாது, உம்மோடு நெருங்க முடியாது, உம்மை நான் சுமக்க முடியாது, சோத்திரம் உம்முடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது, உம்மிடத்தில் இந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது, உம்மிடத்தில் இந்த அதிசயங்களை நான் சுதந்தரிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர்களாலே சோத்திரம் அல்லேலூயா, இருதயத்தில் கொண்டு மனம் திரும்பி குணப்பட்டவர்களாக சோத்திரம் அல்லேலூயா. விதைகளை குறித்து இயேசு சொல்லும் போது சோத்திரம் ஏன் ஓமைகளால் சொல்லுகிறீர் என்று சீசர்கள் கேட்கிறார். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார் சோத்திரம் அவர்கள் சோத்திரம் அவர்களுக்கு மறைப்பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் இருதயத்தினால் குணப்பட முடியாதபடிக்கு அல்லேலூயா, ஆனால் உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது அல்லேலூயா, உங்களுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது அல்லேலூயா. இந்த நாளிலும் சோத்திரம் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு ஜனமே சோத்திரம் அல்லேலூயா, நமக்கு வெளியரங்கமாக பட வேண்டாம் சோத்திரம், நமக்கு இன்னும் மறைபொருளாக அல்ல, நாம் இன்னும் தெளிவில்லாதவர்களா அல்ல, இந்த இயேசு யாரோ என்று சோத்திரம் அல்லேலூயா பதறுகிறவர்களா அல்ல, இந்த இயேசு என் மீட்பர், இந்த இயேசு என் இரட்சகர், இந்த இயேசு என் பாவங்களை கழுவ வந்திருக்கிறார், அவர் எனக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், என்னை மீட்கும்படியாக சோத்திரம் வந்திருக்கிறார் என்பதை சோத்திரம் உணர்ந்து அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா ஓ சோத்திரம். அந்த அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன் சோத்திரம் அல்லேலூயா, எப்பொழுது அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம் என்றால் சோத்திரம் நாம் அவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும் போது, எப்பொழுது அவருடைய மரணத்தை நாம் நினைவுகூறுகிறோம் என்றால் அவருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் போது, பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்றால் சோத்திரம் அல்லேலூயா அவர் சொன்னார் சோத்திரம் அல்லேலூயா, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவன் மரியாமலும் இருப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் சோத்திரம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். சோத்திரம் அல்லேலூயா. அவரை புசிக்கிறதுனாலே சோத்திரம் அல்லேலூயா, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலே அவரோடு கூட நாம் ஐக்கியப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி ஐக்கியப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். சோத்திரம் மனம் திரும்புதல் வரும்போது நம்முடைய பாவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவு கூறும், அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டாம். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து நமக்கு இரக்கங்கள் கிடைக்கும். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாலே சோத்திரம் அல்லேலூயா ஓ சோத்திரம் அவருடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து சோத்திரம் பாவத்துக்கு முழுமையாய் செத்து சோத்திரம் பாவத்தை சிலுவையில் அறைந்தவர்களாய், நம்முடைய முந்தின மனிதர்களை சிலுவையில் அறைந்தவர்களாய், நம்முடைய பாரம்பரிய மனிதர்களை சிலுவையில் அறைந்தவர்களாய் சோத்திரம் புது மனிதனை தரித்துக் கொண்டவர்களாய் சோத்திரம் முந்தின ஆதாமாகிய சோத்திரம் பழைய ஆதாமை தரித்துக் கொண்டிருக்கிற பழைய மனிதனாகி ஆதாமை தரித்துக் கொண்டிருக்கிறனா சோத்திரம் அதிலிருந்து முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்தவர்களாக சோத்திரம் நாம் வெளியே வருகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா ஓ சோத்திரம். அப்பொழுதுதான் நாம் மீட்கப்படுவோம். அல்லேலூயா. அதுவரைக்கும் நாம் மீட்கப்படவே மாட்டோம். அல்லேலூயா சோத்திரம் அல்லேலூயா. இங்கே சீசர்கள் இடறுகிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும்போது சோத்திரம் பாரம்பரியமா இயேசுவை வழிபடுகிறவர்கள் அல்ல. சோத்திரம் அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சோத்திரம் இந்த உலகத்திலே வந்து கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு நடந்து வந்து சோத்திரம் யோவான் ஸ்நாபகனுக்கு கீழே சோத்திரம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். சோத்திரம் அப்படி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு சோத்திரம் யோர்தானிலே இறங்கி யோவான் ஸ்நாபகனால் ஞானஸ்நானம் பெற்று அவர் வெளியே வந்தார். சோத்திரம் இதை தெள்ள தெளிவாக வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறது. சோத்திரம் அல்லேலூயா. ஆனால் இதை படித்தும் சோத்திரம் இதை கேட்டும் கேள்விப்பட்டும் சோத்திரம் அதை கடைபிடிக்க சோத்திரம் மனதில்லாமல் மனுஷ பாரம்பரியங்களை கடைபிடித்த சோத்திரம் மனுஷ உபதேசங்களை கடைபிடித்த சோத்திரம் ஆண்டவருடைய உபதேசத்தை கீழ்ப்படிய மனதில்லாதவர்களாய் சோத்திரம் அல்லேலூயா தெளிப்பு ஞானஸ்நானம், இன்னும் பல கொடியின் கீழ் ஞானஸ்நானம், இன்னும் பலவித ஞானஸ்நானங்களை சோத்திரம் பெற்றுக்கொண்டு சோத்திரம் இது போதும், நாங்கள் பரலோகத்துக்கு போவோம், நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள் என்று தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களை சோத்திரம் அல்ல இடறுகிறது. சோத்திரம் இயேசுவுடைய உபதேசத்தை கை கொண்டவர்கள் சோத்திரம் இயேசுவுடைய கற்பனைகளை கை கொண்டவர்கள் சோத்திரம் யோவான் சொல்லும் போது சொல்லுகிறார் சோத்திரம் நாங்கள் அவரை தொட்டோம், அவரை கண்டோம், சோத்திரம் அவரோடு கூட இருந்தோம், சோத்திரம் நாங்கள் கண்டதும் கேட்டதும்
கேட்டதும் தொட்டதும் உணர்ந்ததுமாயிருந்த இயேசுவை என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற யோவான் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்? இவர் யாரோ? காற்றும் கடலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை நமக்கு ஒரு தருணத்தை கூட கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னவென்றால் ஸ்தோத்திரம் இயேசு யார்? ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார்? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், ஸ்தோத்திரம், பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஸ்தோத்திரம். அதிலே நான் பிரதான பாவியாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் பிரதான பாவி என்பதை அறிக்கையிட ஸ்தோத்திரம் அவர் யோசிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். அதுக்கு ஸ்தோத்திரம் அதுதான் இயேசு சொன்னார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியது அல்லாமல் ஸ்தோத்திரம் அல்லேலூயா சுகமாய் இருக்கிறவர்கள் வேண்டுவதில்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிணியாளியாய் இருக்கிறவர்கள் கூட ஐயோ நான் பிணியாளி என்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். பாவத்தில் வாழ்கிற மனிதர்கள் கூட நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். சாபத்தில் வாழுகிற மனிதர்கள் கூட சாபத்தில் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இருள் இருக்கிற ஜனங்கள் கூட ஸ்தோத்திரம் பெரிய இருள் இருக்கிற ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்னவென்றால் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார் என்பது. ஆனால் ஸ்தோத்திரம் இருள் இருக்கிற ஜனங்கள் தாங்கள் இருள் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இல்லையா? இந்த நாளில் ஸ்தோத்திரம் வார்த்தையை கேட்கிற அன்பு ஜனமே, ஸ்தோத்திரம் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம் எதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டாம். ஸ்தோத்திரம். இந்த இயேசுவை யார் என்பதை தெள்ள தெளிவா யாரோ என்று அந்நியப்படுத்துகிறதல்ல, அறியாதவர்களாய் இருப்பதல்ல, உணராதவர்களாய் இருப்பவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். இந்த இயேசு யார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவிடத்தில் கேட்டார்கள், ஸ்தோத்திரம், நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறீரே, அதற்கு அடையாளம் என்ன? ஸ்தோத்திரம். அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்தோத்திரம் அல்லேலூயா, நீங்கள் அடையாளத்தை தேடுகிறீர்கள். ஸ்தோத்திரம். கோபத்தோடு சொல்லுகிறார், நீங்கள் அடையாளத்தை தேடல. ஆனாலும் யோனா தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் யோனா தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் அடையாளமே இல்லாமல் யோனா மீனின் வயிற்றிலே ஸ்தோத்திரம் இரவும் பகலும் 3 நாள் ஸ்தோத்திரம் மீனின் வயிற்றிலே வைக்கப்பட்டிருந்தா. ஸ்தோத்திரம். அதுபோல மனுஷகுமாரனும் இந்த பூமியின் ஸ்தோத்திரம் இருதயத்திலே இரவும் பகலும் 3 நாள் ஸ்தோத்திரம் வைக்கப்பட்டிருப்பார் என்று. ஆனால் ஸ்தோத்திரம் இன்னைக்கு பாரம்பரியமா ஸ்தோத்திரம் நாம் ஒவ்வொரு வருஷமும் ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமை ஸ்தோத்திரம் என்ன செய்கிறோம்? முன்னாடி ஸ்தோத்திரம் மாலையில் மத்தியானத்துக்கு மேல ஸ்தோத்திரம் சிலுவையில் அறைந்தோம். ஸ்தோத்திரம். இப்போது என்ன செய்கிறோம் என்றால் காலையிலே சிலுவையில் அறைகிறோம், மத்தியானம் ஸ்தோத்திரம் துக்க கஞ்சி குடிக்கிறோம். ஸ்தோத்திரம். சனிக்கிழமை இரவு ஆகும்போது ஸ்தோத்திரம் இறைச்சி எடுத்து வீட்டிலே பக்குவப்படுத்தி வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி விட்டுட்டு ஸ்தோத்திரம் மறுபடியும் இறைச்சியை சாப்பிட்டுட்டு ஸ்தோத்திரம் மாலையில் மறுபடியும் நாம் என்ன தீமையை செய்தோமோ, என்ன தீய வழியில நடந்தோமோ, என்ன பாரம்பரியத்தில் நடந்தோமோ, என்ன பாவத்தில் நடந்தோமோ, என்ன அக்கிரமத்தில் நடந்தோமோ, என்ன தேவனுக்கு பிரியமில்லா வழிகளில் ஸ்தோத்திரம் தேவனை விட்டு நம்மை அகற்றுகிற வழியில நடந்தோமோ அப்படிதான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது பாரம்பரியமாய் கடைபிடிக்க வேண்டியதல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கும் போது, கர்த்தரோடு ஸ்தோத்திரம் ஐக்கியப்படும் போது, அவருடைய அப்பம் ஸ்தோத்திரம் சரீரமாகி அப்பம் என்கிற சரீரம் ஸ்தோத்திரம் அவருடைய இரத்தத்துக்கு ஸ்தோத்திரம் ஒப்பான அந்த திராட்சரசத்திலே நாம் பானம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் அவர் எனக்காக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஸ்தோத்திரம். அவர் தேவனாய் இருந்த போதும் தேவனுக்கு சமமாய் இருந்ததை ஸ்தோத்திரம் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி சிலுவையின் ஸ்தோத்திரம் மரண பரியந்தம் தன்னை தானே தாழ்த்தி ஸ்தோத்திரம் அவர் ஒப்பு கொடுத்தார். மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் ஸ்தோத்திரம் பிதாவானவர் அவரை கனம் பண்ணி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்த பிதாவின் பலபரிசத்திலே மகிமை பெருந்தனவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த தாழ்மை நம்மிடத்தில் வரணும். நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா இந்த பாரம்பரியத்தை சார்ந்தவன், இந்த பின்னணியத்தை சார்ந்தவன் ஸ்தோத்திரம் என்றல்ல. நான் ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்னவென்றால் ஸ்தோத்திரம் 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 இயேசு இறங்கி வந்தார். வானம் விட்டு இந்த மண்ணுலகிலே இறங்கி வந்தார். அதுபோல நாமும் ஸ்தோத்திரம் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும், விட வேண்டியதை விடணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரை பின்தொடர வேண்டிய முறையிலே பின்தொடர
வளரணும். அவருடைய சத்திய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டாம். ஆலே சோத்திரம் அவருக்கு ஆலே சோத்திரம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யணும். ஆலே சோத்திரம் அதன்படி செய்யும் போது ஒருவேளை ஆலே சோத்திரம் மனமும் சுவையும் ஆலே சோத்திரம் ஆலே நிறமும் இல்லாத ஆலே சோத்திரம் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி ஆலே சோத்திரம் சுவையுள்ளதாய் மாற்றின தேவன். ஆலே சோத்திரம் முந்தின சுவை இல்ல பிந்தின சுவை உள்ளதாய் மாற்றின தேவன். ஆலே சோத்திரம் அல்லேலூயா. நான் போகிற இடத்துல அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, இந்த இயேசுவை நாங்கள் ஏன் பிரசங்கிக்கிறோம்? ஆலே சோத்திரம் அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏன் ஆலே சோத்திரம் சொல்லுகிறோம்? ஏன் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும்? ஆலே சோத்திரம் ஏன் இரட்சகர் இயேசுவை தெரிந்து ஆலே சோத்திரம் நீங்கள் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு கொள்ள வேண்டும்? இயேசுவின் பிள்ளைகளாய் நீங்கள் ஏன் மாற வேண்டும் என்று ஆலே சோத்திரம் நாட்கள் சொல்லுகிறோம் என்றால் ஆலே சோத்திரம் அல்லேலூயா. அடியேனும் ஒரு பாரம்பரிய சபையிலே ஆலே சோத்திரம் ஆராதித்துக் கொண்டிருந்தவன் தான். ஆலே சோத்திரம் ஆனால் ஆலே சோத்திரம் சுவிசேஷம் திரும்ப 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 ஆலே சோத்திரம் என்னை தேடிக் கொண்டு வந்த போதும் ஆலே சோத்திரம் அதை கீழ்ப்படிய மனதில்லாதவனாய் ஆலே சோத்திரம் அதை கை கொள்ள மனதில்லாதவனாய் ஆலே சோத்திரம் அல்லேலூயா. நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது என்று ஆலே சோத்திரம் அதில் ஆலே சோத்திரம் கை கொள்ள மனதில்லாமல் ஆலே சோத்திரம் அல்லேலூயா பின்வாங்கி போன போது வாழ்க்கையில் தோல்வி 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 ஆலே சோத்திரம் அல்லேலூயா. விக்கனங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் ஆலே சோத்திரம் எதை எடுத்தாலும் தோல்வி ஆலே சோத்திரம். எதிலும் நாம் ஜெயம் கண்டுகொள்ள முடியாது, எதிலும் வெற்றி கண்டுகொள்ள முடியாது, எதிலும் ஒரு சமாதானம் இருக்காது, எதிலும் ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆலே சோத்திரம் எவ்வளவு பிரயாசப்பட்டோம் ஆலே சோத்திரம். பேதுருடைய படகு இருந்த போல வெறும் படகு வெறும் வலகு ஆலே சோத்திரம் ஆலே திரளாய் விதைக்கிறோம், கொஞ்சமாய் அறுக்கிறோம் இல்லையா. சம்பாதித்ததை கொண்டு வந்து வைக்கிறோம் ஆலே சோத்திரம். பொத்தலான பையன் அனுவோம், இது என்ன மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி அங்கலாய்த்த போது ஆலே சோத்திரம். ஆனாலும் சுவிசேஷம் எங்களை துரத்தி கொண்டே இருந்தது. ஆனால் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆனால் ஆலே சோத்திரம் சவுதி அரேபியா பட்டணத்திலே போன போது ஆலே சோத்திரம் அல்லேலூயா அங்கே ஒரு சபைக்கு போய் ஆண்டவரை ஆராதித்து அங்கு சத்திய வசனம் வெளிப்பட்ட போது அதற்கு கீழ்ப்படிய ஆலே சோத்திரம் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை ஏவினதனால் ஆலே சோத்திரம் அங்கே ஆலே சோத்திரம் அல்லேலூயா ஞான ஸ்நானம் எடுத்து ஆலே சோத்திரம் அல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறின அல்லேலூயா. பழைய ஆலே சோத்திரம் காரியங்கள் சிலுவையில் அறைந்து ஆலே சோத்திரம் அல்லேலூயா பழைய மேன்மையான காரியங்கள் என்று நினைத்தது, பெருமையாய் நினைத்த காரியங்கள் ஆலே சோத்திரம் அல்லேலூயா இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று நினைத்த காரியங்களை எல்லாம் சிலுவையில் அறைந்து ஆண்டவருக்காய் வாழ்வை ஒப்பு கொடுத்த போது ஆலே சோத்திரம் ஆசீர்வாதம் எல்லாம் முதல்ல கடந்து வந்தது. ஆலே சோத்திரம் முதல்ல கடந்து வந்தது சமாதானம், முதல்ல கடந்து வந்தது நம்பிக்கை. அல்லேலூயா. இனி என்னுடைய வாழ்க்கையை தேவன் பார்த்துக் கொள்வா, இனி என்னுடைய காரியங்களை தேவன் பார்த்துக் கொள்வா. அவர் யெகோவா ஈரா இருக்கிறார். ஆலே சோத்திரம் என்னுடைய காரியங்கள், என்னுடைய எதிர்காலங்கள், என்னுடைய ஆலே சோத்திரம் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை ஆலே சோத்திரம் உருவானது. வாழ வேண்டும் என்ற ஒரு ஆலே சோத்திரம் நம்பிக்கை. அது வேற ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த கசப்பான வாழ்க்கை, ஏன் இந்த மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை, ஏன் இந்த ஆலே சோத்திரம் 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 வெறுமையான வாழ்க்கை, ஏன் இந்த அலக்களிக்கப்பட்ட வாழ்க்கை, ஏன் இந்த நிலைகுலையப்பட்ட வாழ்க்கை, ஏன் இந்த தகர்க்கப்பட்ட வாழ்க்கை, எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியாய் போகிற ஏன் இந்த தோல்வியின் வாழ்க்கை என்று ஆலே சோத்திரம் மரித்தால் நலம் என்று நினைத்த வேளையிலே இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிரகாசித்த போது இனி வாழ வேண்டும், நான் இயேசுவுக்காய் வாழ வேண்டும், என்னை இயேசுவுக்காய் ஒப்புக் கொடுக்க வேண்டும், இயேசுவுடைய பிள்ளையாக நான் மாற வேண்டும். இயேசுவை ஆலே சோத்திரம் என்னை சந்தித்த இயேசுவே, என்னை ரட்சித்த இயேசுவே ஆலே சோத்திரம் அல்லேலூயா காணி ஆட்சிக்கு புறம்பாயிருந்த என்னை அழைத்து அவருடைய காணி ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்த இயேசுவே ஆலே சோத்திரம் பாளையத்துக்கு புறம்பே இருந்த என்னை ஆலே சோத்திரம் பாளையத்துக்கு உள்ளே கொண்டு வந்த இயேசுவே ஆலே சோத்திரம் எங்கும் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், எல்லா இடங்களிலும் உயர்த்த வேண்டும், அவருடைய மகிமையின் சாட்சியாய் நிற்க வேண்டும். ஆலே சோத்திரம் அல்லேலூயா. இனி வாழ்வதென்றால் இயேசுவுக்காய் வாழ வேண்டும், இயேசுவை மேன்மைப்படுத்துகிற வாழ்க்கை, இயேசுவை உயர்த்துகிற வாழ்க்கை, இயேசுவுக்கு சாட்சியாகிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு பிரசன்னம், ஒரு வெளிச்சம் எனக்குள் வீசினதனால் ஆலே சோத்திரம் இயேசுவை சாட்சியாய் சொல்லி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் பாரம்பரியம் என்று சொல்லுகிற ஒரு திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டே இருந்தோம். அந்த திராட்சரசம் எங்களுக்கு ருசி உள்ளதா இருந்தது, அதை நாங்கள் திருப்திப்பட்டு கொண்டே இருந்தோம். இந்த ரசம் எங்களுக்கு போதும் என்று நாங்கள் முடிவு பண்ணி கொண்டிருந்தோம். ஆனால் ஆலே சோத்திரம் அந்த ரசம் தீர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது, அது பற்றாக்குறையா போய்கொண்டிருக்கிறது, அது சீக்கிரத்திலே தீர்ந்து போகும் என்பதை உணர்ந்து போகாதபடிக்கு ஆலே சோத்திரம் அது எங்களை நட்டாற்றிலே விட்டுவிடும். ஆலே சோத்திரம் அது நாங்கள் எங்களை அவமானப்படுத்தும். ஆலே சோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் குறைச்சலை கொண்டு
ஆண்டவரோ நாங்கள் அங்கலாய்க்கிறவர்களாய் நிற்க வேண்டும் என்பதை உணராதவர்களாய் அது போதும் என்றிருந்த போது சோத்திரம் தண்ணீர் போன்றிருந்த வாழ்க்கை அது மாலை சோத்திரம் வெளியிலே கற்சாடியிலே ஊற்றி வைக்கப்பட்ட போல இருந்த தண்ணீர் போன்ற வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் சோத்திரம் எங்கள் இருதயத்தை சாய்த்த போது சோத்திரம் அந்த வார்த்தை எங்களில் வெளிப்பட்டு சோத்திரம் இந்த முந்தின திராட்சரசம் அல்ல சுவை உள்ளது சோத்திரம் இந்த ரட்சிப்பின் அனுபவம் பாவ மன்னிப்பின் அனுபவம் சோத்திரம் இயேசு என்னை கழுவின அனுபவம் இயேசு என்னை சுத்திகரித்த அனுபவம் இயேசு என்னை புடமுடுகிற அனுபவம் இயேசு என்னை களிம்பை நீக்கின அனுபவம் என்கிற அனுபவத்தோடு சோத்திரம் ஒரு சுவையை கூட்டி தந்தார். அல்லேலூயா. இதுவரை சோத்திரம் வெறுத்தவர்கள், இதுவரை சோத்திரம் உதர்னவர்கள், இதுவரை உதாசீனப்படுத்துவர்கள் மத்தியில் சோத்திரம் உன்னை நான் சுவையுள்ளவனாய் மாற்றுவேன். சோத்திரம் உன்னை அநேகர் மெச்சிக்கொள்ளும்படியாய் சுவை உள்ளதாய் மாற்றுவேன். சோத்திரம் அல்லேலூயா. ஓ சோத்திரம் முந்தின திராட்சரசம் அல்ல, இனி சோத்திரம் பிந்தின திராட்சரசம் ருசி பார்க்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் அது சுவை உள்ளதாய் மாறும் என்கிற அனுபவத்தோடு எங்களை கொண்டு வந்தார். சோத்திரம். அதனால் தான் சோத்திரம் அல்லேலூயா நீங்கள் சோத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களை பரலோகம் சேர்க்காத. அல்லேலூயா. ஓ சோத்திரம் சிலுவையை தியானிப்பது நல்லது. சோத்திரம் அதை விட சிலுவையில் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுவை தியானிப்பது நல்லது. சோத்திரம் ஏன் அவர் இறங்கி வந்து இந்த சிலுவையை தெரிந்து கொண்டார். சாபத்தின் சின்னமாகிய சோத்திரம் அதில் யாரும் மரிப்பதற்கு ஆசைப்படாத அந்த சிலுவை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை நீங்கள் இந்த ராத்திரி வேளை வாழிலியா ஒன்று சிந்திப்பீர்கள் என்றால், உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால், இந்த இயேசுவை நீங்கள் உறுதியாய் பின்பற்றீர்கள். இதுவரை நீங்கள் மேன்மையாய் நினைத்தது, உயர்வாய் நினைத்தது அத்தனையும் சோத்திரம் குப்பை என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதை எல்லாம் சோத்திரம் நேற்றைக்கு வரைக்கும் லாபமாய் இருந்த அத்தனையே சோத்திரம் சிலுவையில் அறைவீர்கள். நேற்றை வரைக்கும் உயர்வாய் இருந்ததை நீங்கள் சிலுவையில் அறைவீர்கள். சோத்திரம் நேற்றைக்கு வரைக்கும் வெளியேற பெற்றது என்று இருந்ததை நீங்கள் சிலுவையில் அறைவீர்கள். சோத்திரம் அதெல்லாம் உங்களுக்கு குப்பையாக தெரியும். சோத்திரம் நீங்கள் சோத்திரம் இலக்கை நோக்கி ஓட தொடங்குவீர்கள். சோத்திரம் திசை கட்ட பறவையை போல அல்ல, சிறகொடிந்த பறவையை போல அல்ல, சோத்திரம் தடுமாறுகிற வாழ்க்கையை போல அல்ல. சோத்திரம் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் மட்டுமல்ல, அதில் அமைதி உண்டு பண்ணின தேவன். சோத்திரம் ஒருவேளை சோத்திரம் உங்களை சில காற்றுகள், கொடுங்காற்றுகள், சில கொந்தளிப்புகள் உங்கள் குடும்பங்களை தகர்த்து கொண்டிருக்கலாம், உங்கள் குடும்பங்களை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட ஜீவிதங்களை தகர்த்து கொண்டிருக்கலாம். சோத்திரம் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இனி எங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டா, சோத்திரம் இனி எங்களுக்கு ஒரு மீட்பு உண்டா, இனி எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டா என்று சோத்திரம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்கலாம். அதன் மத்தியில் சோத்திரம் அல்லேலூயா எல்லாவற்றையும் குப்பையா எண்ண நீங்கள் தயாரா? எல்லாவற்றையும் நஷ்டமா எண்ண தயாரா? சோத்திரம் அல்லேலூயா. உங்களுக்கு சோத்திரம் 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 இயேசுவை பின்தொடர ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா. ஓ சோத்திரம் உங்களுக்காய் வைக்கப்பட்ட லக்கை சோத்திரம் 1 கொரிந்தியர் சோத்திரம் சோத்திரம் 9ஆம் அதிகாரம் 20 சோத்திரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். சோத்திரம் என்ன எழுதுகிறார் என்றால் சோத்திரம் எல்லாருக்கும் நான் எல்லாமானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். எதற்காக எல்லாருக்கும் எல்லாமானேன்? சோத்திரம் 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 சிலரையாவது ரட்சிக்க வேண்டும் என்று, சிலரையாவது ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும் என்று, சிலரையாவது சத்திய வசனத்துக்கு நேர நடத்த வேண்டும் என்று, சிலரையாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று, சோத்திரம் சிலரையாவது இயேசுவோடு சேர்க்க வேண்டும், இயேசுவோடு இணைக்க வேண்டும், நல்ல ஒளியமரத்தோடு ஒட்ட வைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு சோத்திரம் நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் நடப்பதென்ன? நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாரோடும் இணைந்தால் சோத்திரம் வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் பங்கு ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது? சோத்திரம் ஆனால் எல்லாருக்கும் எல்லாமாக வேண்டும் என்று சொல்லி சோத்திரம் முயற்சிக்கிறார்கள். ஆனால் தங்களது சுய ரட்சிப்பையே ரட்சித்த இயேசுவை மறந்து எல்லாருக்கும் எல்லாமாக வேண்டும், எல்லா இடங்களிலும் எனக்கு மேன்மை கிடைக்க வேண்டும், எல்லாரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சோத்திரம் எதையும் வெறுக்க மனதில்லாதவர்களாய், எதையும் விட்டுவிட மனதில்லாதவர்களாய், இயேசுவை பின்பற்ற மனதில்லாதவர்களாய் சோத்திரம் ஆண்டவர் சொன்னார். சோத்திரம் என்னை பின்பற்றுகிறவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோத்திரம் இன்னைக்கு பாரமான சிலுவை சோத்திரம் சுமக்க நாம் ஆயத்தம் தான். சோத்திரம் அல்லேலூயா. சோத்திரம் இயேசு சுமந்த சிலுவையை விட பெருச சிலுவை சுமக்க நாம் ஒருவேளை ஆயத்தமாகலாம். சோத்திரம் அல்லேலூயா. ஆனால் இயேசு சொல்லுகிற சிலுவை அப்படி இல்லை. நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சோத்திரம் சாட்சியாய் நிற்கும் போது, சோத்திரம் வெளியே வர பிரயாசப்படும் போது,
நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லும் போது அலை சோத்திரம் அல்லேலூயா சொந்த மனைவி அலை யோபின் மனைவி யோபை அலை சோத்திரம் பரியாசம் பண்ண போல அலை சோத்திரம் பரியாசம் பண்ணலாம். ஒருவேளை மனைவி கூட சிலுவையாய் மாறலாம். இயேசுவுக்கு நேராக நீங்கள் வழி நடக்கும் போது அலை சோத்திரம் ஒருவேளை சொந்த புருஷன் அலை சோத்திரம் உங்களுக்கு சிலுவையாய் மாறலாம். ஒருவேளை நீங்கள் அலை சோத்திரம் தாலாட்டி சீராட்டி பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளைகள் அலை சோத்திரம் நீங்கள் அதிகமாய் நேசித்த பிள்ளைகள் இயேசு நிமித்தம் உங்களுக்கு சிலுவையாக மாறலாம். அலை சோத்திரம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை அதிகமாய் நேசித்த நீங்கள் நேசித்த பெற்றோர்கள் அலை சோத்திரம் இயேசுவை பின்பற்றுவதனால் சிலுவையை அலை சோத்திரம் மாறலாம். ஆனால் அலை சோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிலுவையை கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையை அலை சோத்திரம் பாரம்பரியமா ஏதோ மரத்தை சுமப்பதல்ல. அலை சோத்திரம் அல்லேலூயா இன்னைக்கு சிலுவையை சுமக்க யாருக்கும் அலை சோத்திரம் அலை வெறுப்பொண்ணும் இல்லை. எல்லாரும் அவரவர் வசதிக்கு ஏற்றார் போல அலை சோத்திரம் தங்களுக்கான சிலுவையை எப்பொழுதும் இரவும் பகலும் சுமந்து கொண்டு நடக்கிறார்கள். அலை சோத்திரம் அல்லேலூயா அந்த சிலுவையில் இயேசு சுமப்ப சொன்னது நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது உங்கள் வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அலை சோத்திரம் நாச மோசங்கள் அலை சோத்திரம் அல்லேலூயா பசி பட்டினி அலை சோத்திரம் தாகம் அலை சோத்திரம் அல்லேலூயா யாரும் உதவுவாரற்ற வறுமையான அனுபவம் நீங்கள் தனிமையாக்கப்பட்ட அனுபவம் நீங்கள் குற்றுயிராக்கப்பட்ட அனுபவம் உங்களை தனிமையில விட்டுவிடப்பட்ட அனுபவம் அலை சோத்திரம் ஒரு சொட்டு தாகத்துக்கு அலை சோத்திரம் தண்ணி கிடைக்குமா என்கிற அலை சோத்திரம் தனிமையின் அனுபவம் அலை சோத்திரம் உங்களை துரத்தலாம். அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசு எனக்கு போதா அலை சோத்திரம் அல்லேலூயா ஓ சோத்திரம் சோத்திரம் நான் இனி பின்னோக்குவேன் நான் முன்னோக்குவேன் இயேசுவை முன்னோக்குவேன் அலை சோத்திரம் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன் சிலுவையை பின்பற்றுவேன் அலை சோத்திரம் இந்த பாடுகள் அலை சோத்திரம் இந்த உபத்திரவங்கள் நான் இயேசுவுக்காக இன்முகத்தோடு என்னை ரட்சிக்கும்படியா என்னை மீட்கும்படியா அலை சோத்திரம் பாவம் இல்லாத பரிசுத்தராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்திலே பிறந்து பரிசுத்தத்திலே வளர்ந்து பரிசுத்தராய் அலை சோத்திரம் இந்த உலகத்தில் அலை சோத்திரம் உலகத்தை ஜெயித்து பிசாசை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து அலை சோத்திரம் பாதாளத்தை ஜெயித்த இயேசு அவருக்காக நான் சிலுவை எனக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற சிலுவையை சுமக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றால் சோத்திரம் இன்னைக்கு உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் சிலுவையை சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் எல்லாரும். ஆனால் இயேசு உங்களுக்கு நியமித்திருக்கிற சிலுவையை சுமக்க நீங்கள் ஆயத்தமா அலை சோத்திரம் அல்லேலூயா. சிலுவை சுமப்பது பெரிதல்ல, இயேசு உங்களுக்காக நியமித்திருக்கிற சிலுவை இயேசு உங்களுக்காய் வைத்திருக்கிற சிலுவை இயேசுவை உறுதியாய் பின்பற்றும் போது இயேசுவை உறுதியாய் சார்ந்திருக்கும் போது ஓ சோத்திரம் அல்லேலூயா உங்களுக்காக வருகிற சிலுவை நீங்கள் சுமக்க ஆயத்தமா? அதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அலை சோத்திரம் அதை சுமக்காத வரைக்கும் அலை சோத்திரம் நீங்கள் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாற முடியாது. அவருடைய அலை சோத்திரம் நீங்கள் ஒருவருக்கொருவர் பாதத்தை கழுவாவிட்டால் அவரிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாற முடியாது. அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளாவிட்டால் அலை சோத்திரம் அல்லேலூயா ஓ சோத்திரம் சோத்திரம் பந்தி அங்கங்கே நடக்கிறது, விருப்பப்படி நடக்கிறது. அலை சோத்திரம் அல்லேலூயா வசனம் தெளிவாக சொல்லுகிற நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கள் அலை சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அபாத்திரத்தின் அப்பத்தை புசிக்கிறார்கள், கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள் அலே சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா நாம குடிப்பது கொடுமையின் ரசமா இருக்க கூடாது. அலே சோத்திரம் அல்லேலூயா அப்பம் அலே சோத்திரம் அல்லேலூயா அவர் அலே சோத்திரம் நமக்காக வெளிப்பட்ட அந்த அப்பத்தை நாம் புசிக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஞானஸ்நானம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி வசனத்தின் அடிப்படையில் ஞானஸ்நானம் அலே சோத்திரம் அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அலே சோத்திரம் அல்லேலூயா மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் போதும் என்று சொல்லி சிலர் அலே சோத்திரம் மாலிலே மனம் திரும்பாமல் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் பாவத்தை காலை சோத்திரம் அறிக்கையிடாமல் அலை சோத்திரம் இருதயத்தில் குணப்படாமல் இருதயத்தில் உணராமல் அநேகர் அலை சோத்திரம் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஆனால் அலை சோத்திரம் வாழ்க்கையில போராட்டம், வாழ்க்கையில வியாதிகள். அலை சோத்திரம் 11 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அலை சோத்திரம் தெள்ள தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அபாத்திரமாய் புசிப்பீர்கள் என்றால் அலை சோத்திரம் இதனால் சிலர் நாளை வியாதிப்பட்டிருக்கிறீர்கள். அலை சோத்திரம் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். அலை சோத்திரம் நம்ம தேவையில்லாம அப்பத்தை புசித்தா, வசனத்தின்படி புசிக்காம நம்ம விருப்பப்படி புசித்தா அது நமக்கு வியாதியை கொண்டு வரும், அது நமக்கு வேதனையை கொண்டு வரும், அது ஒருவேளை மரணத்தை கொண்டு வரும். அல்லேலூயா நாம் எல்லாரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்க வேண்டும். நாம் எல்லாரும் அலே சோத்திரம் அல்லேலூயா அவருடைய அலே சோத்திரம் 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 மரணத்தை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா ஆனால் எப்படி நினைவு கூற வேண்டும்? அவர் நமக்கு மாதிரியை காட்டி வைத்து போயிருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்காய் எப்படி சிலுவையை சுமக்க வேண்டும் என்று மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். அல்லேலூயா
இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அலை சோத்திரம். வேதபாரகர்கள் போதித்த போல, பரிசேயர்கள் அவர்கள் வைத்திருந்த விசுவாசத்தை போல, சதுசேயர்கள் அவர்கள் செய்த விசுவாசத்தை போல அலை சோத்திரம் நம்ம எல்லாரும் ஒன்றாயிருப்போம், ஐக்கியமா இருப்போம். அலை சோத்திரம். வேதபாரகர் நீ போதிக்கிறதும் சரிதான், பரிசேய நீர் போதிக்கிறதும் சரிதான், அலை சோத்திரம் மல்லில் சதுசேய நீ போதிக்கிறதும் சரிதான், நமக்கு ஒன்னாகவே இருப்போம்னு சொல்லியிருந்தா இயேசுவை யாரும் கல்லறிந்திருக்க மாட்டார்கள், இயேசுவை யாரும் மறுத்திருக்க மாட்டார்கள், இயேசுவை யாரும் மலையிலிருந்து கீழே தள்ளியிட விரும்ப மாட்டார்கள். அலை சோத்திரம். இயேசுவை யாரும் அலை சோத்திரம் ஒதுக்கி இருக்க மாட்டார்கள். அவர் சொன்னா இல்ல, அலை சோத்திரம், நீங்கள் வெளியரங்கமாய் சுத்திகரிக்கிறீர்கள், உங்கள் உள்ளங்கள் கசப்பினாலும் அலை வெறுப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அலை சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அலை சோத்திரம் அல்லேலூயா, பரிசேயருடைய புளித்தமா, அலை வேதபாரருடைய புளித்தமா, அலை சோத்திரம், இதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அலை சோத்திரம் அல்லேலூயா. அவர் அலை சோத்திரம் அலை இதல்ல, அலை சோத்திரம், கர்த்தருக்காய் எப்படி வாழ வேண்டும் என்று அலை சோத்திரம் தெளிவாக உபதேசித்தார். அந்த உபதேசம் தான் ஜனங்களையும் அவரையும் பிரித்தது, வேதபாரகரை அவரையும் பிரித்தது, பரிசேரை அவரையும் பிரித்தது, சதுசேரை அவரையும் பிரித்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வசனத்துக்காய் நிற்போமானால் பலரை உலகத்தை விட்டு நம்ம உலகத்தில் இருக்கும் போதே நம்மை பிரிக்கும். அலை சோத்திரம். அல்லேலூயா. அது பிரிக்கணும். பிரிக்கும் போதுதான் நாம் யார் என்பது வெளிப்படும். அலை சோத்திரம். நம்ம அப்பதான் சிலுவையை சுமக்க முடியும். அலை சோத்திரம். நம்முடைய சிலுவையை நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற சிலுவையை சுமக்காத வரைக்கும் நாம் அவருக்கு சீசனாக முடியாது, நாம் அவருடைய பிள்ளைகளாக முடியாது, நாம் அவருடைய அலை சோத்திரம் சீசர்களாக முடியாது. அல்லேலூயா. அவருடைய உபதேசத்தை கை கொள்ளாத வரைக்கும் அலை சோத்திரம். ஆண்டவர் சீசர்களுக்கு கட்டளையிட்டது, அலை சோத்திரம், நீங்கள் உலகமெங்கும் போய் அலை சோத்திரம் பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அலை சோத்திரம் நான் உங்களுக்கு போதித்ததை உபதேசியுங்கள், அலை என் உபதேசத்தை அலை சோத்திரம் அலை சோத்திரம் கற்பியுங்கள் என்று சொன்னார். அலை சோத்திரம். அந்த உபதேசம் தான் அலை சோத்திரம் அல்லேலூயா கட்டளையாயிட்டார். அலை சோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்னைக்கு அலை சோத்திரம் பாரம்பரியமாய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பாரம்பரிய சடங்காச்சாரம் அல்ல. இதோ அலை சோத்திரம் வருஷத்துல ஒரு முறை நிறைவு கூற வேண்டிய விதம் இல்ல. அலை சோத்திரம். இயேசு கிறிஸ்து வானத்தை அலை சோத்திரம் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் சீசர்கள் கண்காண. அலை சோத்திரம். அப்பொழுது சீசர்கள் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இயேசு எங்களை விட்டு பிரிந்து போயிட்டாரே, அலை சோத்திரம், இந்த இயேசு எப்போது வருவார்? அலை சோத்திரம் அல்ல, நாங்கள் தனிமையாக்கப்பட்டோம். அலை சோத்திரம். அப்போது அலை சோத்திரம் அவர்களுக்கு தூதர்கள் அறிவித்த காரணம் என்னவென்றால் அலை சோத்திரம் அல்லேலூயா, ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், உங்கள் கண்கள் காண வானத்துக்கு எழுந்தருளப்பட்ட தேவன் உங்கள் அலை சோத்திரம் மறுபடியும் வருவார். அலை சோத்திரம். அல்லேலூயா. இனி நாம் ஆயத்தமாக வேண்டிய அவருடைய பிறப்பை கொண்டாடுவதல்ல. அலை சோத்திரம். அவருடைய மரணத்தை நாம் தினந்தோறும் நினைவுற வேண்டும். அவருடைய மரணத்தை தினந்தோறும் அலை சோத்திரம் நாம் தெரியப்படுத்த வேண்டும். அலை சோத்திரம். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இதோ வாசல் அருகே வந்து விட்டார் என்று சொல்லி அலை சோத்திரம் அல்லேலூயா எக்கால சப்தம் தொனிக்க இருக்கிறது. அலை சோத்திரம். பிரதான தூதனுடைய சத்தம் தொனிக்க இருக்கிறது. அலை சோத்திரம். அல்லேலூயா. ஓ சோத்திரம் சோத்திரம். ஆரவாரத்தின் சத்தம் தொனிக்க இருக்கிறது. அலை சோத்திரம். அந்த சப்தம் நமக்கு அலறுதலின் சப்தமா இல்ல, நமக்கு அது அலை சோத்திரம் அல்லேலூயா நம்முடைய கால்கள் அலை சோத்திரம் உயருகிற அவரோடு அலை சோத்திரம் மத்திய ஆகாசத்திலே சேர்க்கப்படுகிற அலை சோத்திர அனுபவத்துக்கு நம்மை மாற்றுகிற அளவுக்கு அலை சோத்திரம் அல்லேலூயா. எப்பொழுதும் நடுராத்திரியில சொன்னாலும் மணவாளன் வந்து விட்டார் என்று சொல்லும் போது அலை சோத்திரம் அவருக்கு எதிர்கொண்டு போக அலை சோத்திரம் எண்ணெய் உள்ளவர்களாக அலை சோத்திரம் அல்லேலூயா எண்ணெயால் நிரப்பப்பட்டவர்களாக எப்பொழுது அலை சோத்திரம் மணவாளன் வந்து விட்டார் என்று சொன்னாலும் அவரோடு உட்பிரவேசிக்க ஆயத்தம் உள்ளவர்களாக நாம் மாறு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லது நாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியோ அலை சோத்திரம், அல்லது பந்தேகோஸ்தக்காரன் என்று சொல்லியோ, நான் ஞானஸ்நானம் எடுத்தவன் என்று சொல்லியோ அலை சோத்திரம் சொன்னாலும் நாம் கைவிடப்பட்டு போவோம். அலை சோத்திரம். நாம் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருந்தால் அலை சோத்திரம் அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9 அலை சோத்திரம் 21 சொல்லுகிறார், நான் எல்லாருக்கும் எல்லாமான அலை சோத்திரம் எனக்கு சிலரை ரட்சிக்க முடியாது. இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாருமாகி அலை சோத்திரம் அநேகர் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய மீட்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அழைத்த தேவனுடைய முகத்தை அலை சோத்திரம் மறந்து அலை சோத்திரம் உலகத்தை நோக்கி பார்த்து அலை சோத்திரம் வசனம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு மனுஷனுடையது இல்லை, ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார், கர்த்தர் ரட்சிக்கிறவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்.
நம்ம ரசிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம அவருடைய உபதேசத்தை சொல்ல வேண்டாம், அவருடைய சத்தியத்தை அறிவிக்க வேண்டாம், அவருடைய சத்திய வசனத்தை அறிவிக்க வேண்டாம். எவ்வளவு எதிர்ப்பு பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவித்ததனால் சத்துருவானேனோ. நாம் சத்தியத்தை அறிவிக்கும் போது சில இடங்களில் சத்துருவாக வேண்டிய சூழ்நிலை வரும். பலர் எதிர்ப்பார்கள், பலர் தாலே சோத்திரம் அல்லேலூயா ஏளனம் பண்ணுவார்கள். அதன் மத்தியில் சத்துருவானாலும் நான் தனிமைப்படுத்தப்பட்டாலும் எல்லா இடங்களிலும் சத்தியத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டாம். அலே சோத்திரம் அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையதாலே சோத்திரம் அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அலே சோத்திரம் நம்முடைய நம்ம வசனத்தை தெள்ள தெளிவாக அலே சோத்திரம் வசனத்தை அப்படியே மாற்றம் இல்லாம கரை திரை இல்லாம அலே சோத்திரம் அல்லேலூயா நாய வசனிப்பு இல்லாம அலே சோத்திரம் அல்லேலூயா நான் ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல, ஜனங்களை அலே சோத்திரம் அல்லேலூயா நம்மண்டை சேர்க்கிறவர்கள் அல்ல, ஜனங்களை கிறிஸ்துவண்டையில் சேர்க்கிறவர்களாய் அலே சோத்திரம் ஜனங்களை நமக்கு நேராய் திசை திருப்பவர்கள் அல்ல, ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்துவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சோத்திரம். பந்தய பொருளை அலே சோத்திரம் பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சோத்திரம். பந்தய பொருளை அலே சோத்திரம் பெற்றுக் கொள்ளுகிறவர்கள் மட்டுமல்ல, நம் அலே சோத்திரம் அநேகரை பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுகிறவர்களாக அல்லேலூயா. பந்தய அலே சோத்திரம் திசை கட்டு திரிகிறவர்கள், லெக்கை தவறவிட்டு ஓடுகிறவர்கள், அலே சோத்திரம் லெக்கை மறந்து ஓடுகிறவர்கள், நமக்காக வைத்திருக்கிற அலே சோத்திரம் அல்லேலூயா நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை மறந்து ஓடுகிறவர்கள், நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரிசு பொருட்களை மறந்து அத்தனை பேரே நேரான பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, வசனத்தின் பாதையிலே, வெளிச்சத்தின் பாதையிலே அலே சோத்திரம் ஓட வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அலே சோத்திரம். நாம் அநேகரை பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள அலே சோத்திரம் நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தவறான வழி காட்டுகிறவர்கள் அல்ல. அலே சோத்திரம் அல்ல. அடுத்ததாக அலே சோத்திரம் அவர் சொல்லுகிறார். அலே சோத்திரம் அல்லேலூயா. ஓ சோத்திரம் 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 சோத்திரம். ஆகாதவனாக சிலம்பம் பண்ணேன். அலே சோத்திரம் அல்ல. ஒரு லட்சியம் வைத்து தான் சிலம்பம் பண்ண வேண்டும், ஒரு குறி வைத்து தான் சிலம்பம் பண்ணணும். அலே சோத்திரம். பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, அவன் பயங்கரமா சிலம்பம் பண்ணியான், அலே சோத்திரம் அவன் பயங்கரமா அடிக்கிறான், அலே சோத்திரம் அவன் பயங்கரமா ஆலே சோத்திரம் அல்லேலூயா அடிக்கிறான். ஆலே சோத்திரம் அவனுக்கு ஆலே சோத்திரம். ஆனா கடைசி வரைக்கும் அவன் ஆகாசத்துல சிலம்பம் பண்ணுகிறவனா தான் இருக்கிறான். நானும் நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துல போய்விடக்கூடாது. நமக்கு ஒரு லட்சியம் உண்டு. ஆலே சோத்திரம். நம்மை அழைத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை அழைத்த தேவனுக்கு ஒரு ஆலே சோத்திரம் திட்டம் உண்டு. ஆலே சோத்திரம். நாம் இதில் வருவதற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆலே சோத்திரம். குஷ்டரோகிகளைப் போல பாளையத்துக்கு புறம்பே தீட்டு 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 என்று சொல்லி பாளையத்துக்குள்ளே வர முடியாத தத்தளித்துக் கொண்டிருந்த நம்மை இயேசுவின் கிருபை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. அல்லே சோத்திரம். இந்த ஈவு நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் அல்லே சோத்திரம் ஆகாசத்திலே சிலம்பம் பண்ணுவர்கள் அல்ல. அவன் பண்ணுகிறத பார்த்து இவன் பண்ணுகிறத பார்த்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி அல்லே சோத்திரம் நமக்கு நியமித்த ஓட்டத்தில் அல்லே சோத்திரம் நமக்கு வைத்திருக்கிற லெக்கை நோக்கி அல்லே சோத்திரம் குறி வைத்து தாக்க வேண்டாம். அல்லே சோத்திரம். அல்லேலூயா. ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பார்க்கிறவர்கள் ஆலே சோத்திரம் இவன் என்னத்தை அடிக்கிறான், இவனுக்கு என்ன லெக்கு இருக்கு, ஆலே சோத்திரம் இவன் என்னதான் ஆலே சோத்திரம் கண்டான், அப்படி எது சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஒரு லெக்கு உண்டு. ஆகாசத்தில் சிலம்பம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக ஆலே சோத்திரம் சொல்லுகிறான், பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் ஆகாத போடிக்கே ஆலே சோத்திரம் என்னை நானே காத்துக் கொள்ளுகிற ஆலே சோத்திரம். நம்ம எல்லாரும் ஆலே சோத்திரம் அநேகர் ஊழிய பாதையில் இருக்கிற ஆலே சோத்திரம். ஆலே சோத்திரம் சோத்திரம். பிரசங்கிக்கிற நாம் ஆகாதவர்களாய் போய் கூடாது. ஆலே சோத்திரம். வேதத்தை தியானிக்கிற வேதத்தை வசனிக்கிறனா அலை சோத்திரம் ஆகாதவர்களாய் போகக்கூடாது. அல்லேலூயா. அழைத்த தேவனுடைய அழைப்பு மாறாதது, கிருபா வரங்கள் மாறாதது. அவர் நேற்றும் இன்றும் நாளை என்று மாறாதவராய் இருக்கிறார். அலை சோத்திரம். அல்லேலூயா. அவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அலை சோத்திரம். அல்லேலூயா. அவர் நம்மை பிரித்தெடுத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அலை சோத்திரம். அதனால் அலை சோத்திரம் மனுஷரை பிரியப்படுத்துவர்கள் அல்ல, அலை சோத்திரம் ஆண்டவரை அலை சோத்திரம் பிரியப்படுத்துவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அலை சோத்திரம் தரிசனம் மூலமாய் கர்த்தர் பேசினார். அலை சோத்திரம் நேரடியாய் பேசினார். ஆதாமிடத்தில் அலை சோத்திரம் முகாமுகமாய் பேசினார். அலை சோத்திரம். ஒன்றாக இருந்தார்கள். அலை சோத்திரம். ஒன்றாக மகிழ்ந்தார்கள். அலை சோத்திரம். ஒன்றாக உறவாடினார்கள். அலை சோத்திரம். அந்த அனுபவம் விட்ட பிறகு அலை சோத்திரம் இயேசு அலை சோத்திரம் தேவன் சப்தத்தின் மூலம் பேசினார், தூதர்களை கொண்டு பேசினார், அலை சொப்பனங்கள் மூலம் பேசினார், தரிசனங்கள் மூலமாய் பேசினார். அலை சோத்திரம். அல்லேலூயா. அலை சோத்திரம் 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 சோத்திரம். ஊரியும் தும்மியிலே பேசினார்.
பேசினார், ஏபோத்திலே பேசினார். அலே சோத்திரம் பல முறைகளிலே காரியங்கள் பேசினார், தூதர்களை அனுப்பி பேசினார். அலே சோத்திரம். ஆனால் அலே சோத்திரம் மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் ஒரு நீண்ட அலே சோத்திரம் 2 காலம் 400 வருடங்களாக அலே சோத்திரம் அல்லேலூயா பேசவோ அலே சோத்திரம் எந்த ஒரு அலே சோத்திரம் வசனங்களோ அலே வார்த்தைகளோ வெளிப்பாடுகளோ தரிசனங்களோ அலே சோத்திரம் ஒன்றுமில்லாமல் 2 காலமாகவே இருந்தது. அல்லேலூயா சோத்திரம் அல்லேலூயா. அதுபோல அலே சோத்திரம் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆண்டவர் ஏதாவது ஒரு ரூப அலே சோத்திரம் வழிகளில் தேவன் பேசிக்கொண்டே இருப்பார். இன்னும் அலே சோத்திரம் காணாதவர்கள் போல் இருந்தீர்கள் என்றார், கேளாதவர்கள் போல் இருந்தீர்கள் என்றார், இந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் என்றார், அலே சோத்திரம் தேவ வசனத்துக்கு நடுங்காமல் இருந்தீர்கள் என்றார், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல் இருந்தீர்கள் என்றார். அலே சோத்திரம் அல்லேலூயா. ஒரு இருண்ட காலம் வந்துவிடும், ஒரு இருண்ட காலம் வந்துவிடும். அல்லேலூயா. ஓ சோத்திரம். அப்பொழுது நாம் தேடி அலே சோத்திரம் அல்லேலூயா சவுல் என்கிற மனிதன் அலே சோத்திரம் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் எல்லாம் அலே சோத்திரம் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஒரு அஞ்சனம் பார்க்கிறவன் கூட அலே சோத்திரம் தேசத்தில் இருக்கக்கூடாது, ஒரு குறி சொல்லுகிறவன் தேசத்தில் இருக்கக்கூடாது, ஒரு மந்திரவாதம் பண்ணுகிறவன் தேசத்தில் இருக்கக்கூடாது, எல்லாரையும் அழித்து போடுங்கள் என்று சொன்னான். ஆனால் திசை கெட்ட போது அலே சோத்திரம் வழி விலகின போது ஒரு காலத்தில் பரிசுத்தாய கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் அலே சோத்திரம். ஆனால் அலே சோத்திரம் பிற்பாடு அவன் அலே சோத்திரம் திசை மாறின போது அலே சோத்திரம் பொல்லாத ஆவி அவனில் விடப்பட்டது. அவன் அலே சோத்திரம் அல்லேலூயா அவனை தேற்றுவதற்கே அலே சோத்திரம் தாவீது தேவைப்பட்டான். அலே சோத்திரம் அல்லேலூயா. அப்படிதான் அலே சோத்திரம் அல்லேலூயா கடைசியில அவன் அலே சோத்திரம் சொப்பனம் மூலமா தரிசனம் மூலமா எதன் மூலமோ கர்த்தர் பேசல. அவன் கடைசியில் அலே சோத்திரம் யாரையெல்லாம் தேசத்தில் இருந்தால் சாபம், தேசத்தில் இருந்தால் இருள், தேசத்தில் இருந்த ஆண்டோடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, எதெல்லாம் தேசத்தில் இருந்தால் அலே சோத்திரம் ஆண்டோடைய மகிமை வெளிப்படாது, ஆண்டோடைய சித்தம் நிறைவேறாது என்று துரத்தினானோ அந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போனான். அலே சோத்திரம் அல்லேலூயா. நம்ம அலே சோத்திரம் அல்லேலூயா அழைத்த தேவன், அலே சோத்திரம் நம்மேல் நம்பிக்கை வைத்த தேவன், நம்மேல் அலே சோத்திரம் அல்லேலூயா கரம் பிடித்த தேவன், நம்மை அவருடைய சுய ரத்தத்தினால் மீட்டெடுத்த அலே சோத்திரம் தேவன், நம்முடைய அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் பாவிகளாகிய நம்மை கழுவி சுத்திகரித்த தேவன். அலே சோத்திரம் அல்லேலூயா. நாம விட்டு வந்ததை திரும்பி பார்க்கல, அலே சோத்திரம் நம்ம விட்டதை திரும்பி பார்க்கவல்ல. அலே சோத்திரம் அல்லேலூயா. நாம தனிமையா இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும். அலே சோத்திரம் அல்லேலூயா. ஓ சோத்திரம் 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 அல்லேலூயா. அதுதான் அலே சோத்திரம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவை இன்னைக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம் அலே சோத்திரம் கெட்டுப்பவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை அலே சோத்திரம் யாருக்கும் பிரச்சனை இல்லை, அது யாருக்கும் அலே கெட்டுப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அது அலே சோத்திரம் அல்லேலூயா அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டவர்களுக்கும் சிலுவை பிரச்சனை இல்லை. சிலுவை அலே சோத்திரம் அங்கங்கே கொண்டு வைக்கிறார்கள். அலே சோத்திரம் அங்கே இயேசு விழுந்தார், இந்த இடத்துல இயேசு விழுந்தார், இந்த இடத்துல இயேசு விழுந்தார், இந்த இடத்துல இயேசு விழுந்தார்னு இன்னும் இயேசுவை தள்ளியிடுகிறவர்களாகவே அநேகர் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. எப்படியாவது இயேசுவை விழவைக்க வேண்டும் என்றுதான் இன்னைக்கு காத்திருக்கிறார்கள். அலே சோத்திரம் அல்லேலூயா. ஆனால் அலே சோத்திரம் சோத்திரம் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம், இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தான் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. அல்லேலூயா. ஓ சோத்திரம் அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு அலே சோத்திரம் பரிசுத்தாய் நிறைந்தவனாய் இருந்தபோது அலே சோத்திரம் யாரை கண்டு பயந்தானோ அவர்கள் நடுவில் நின்று தைரியமாய் பிரசங்கித்தான், ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை செய்தீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் ஒவ்வொரு வருடம் இயேசுவை கொலை செய்ய துடிக்கிறார்கள். அலே சோத்திரம் இயேசுவை அடக்கம் பண்ண துடிக்கிறார்கள். ஆனால் அந்த இயேசு மாலை கல்லறையில் அலே சீல் வைத்து காவல் வைக்கப்பட்டு அலே சோத்திரம் மிகப்பெரிய கல்லை அலே சோத்திரம் புரட்டி வைத்தார்கள், வெளியே வரக்கூடாது என்று. ஆனால் அலே சோத்திரம் கல் புரட்டப்பட்டது, சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். அலே சோத்திரம் அவர் பிதாவின் வலப்பரிசத்திலே மகிமை பொருந்தினவராய் இருக்கிறார். நம்மையும் இனி அலே சோத்திரம் மறுரூபமாக்கி மகிமையின் சாயலாக மாற்றி அவரோடு கூட இணைக்க வருகிறவராயிருக்கிறார். அதற்கு நீங்கள் ஆயத்தமா? மனம் திரும்பாத நீங்கள் ஆயத்தமாக முடியாது, பாவத்தை அறிக்கையிடாத நீங்கள் ஆயத்தமாக முடியாது. ஞானஸ்நானம் அலே சோத்திரம் அல்லேலூயா. ஓ பாவத்தை அறிக்கை செய்த அலே சோத்திரம் தண்ணீருக்குள் இறங்கி அலே சோத்திரம் அல்லேலூயா பாவத்துக்கு செத்து அலே சோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிற, நீதிக்குள் பிழைக்கிற, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகிய ஓ திருமுழுக்காகிய இந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்த முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக மீட்கப்படும் நாளுக்கென்று வைத்திருக்கிற இந்த புத்திர சுவிகார
அதிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அலை சோத்திரம் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாதவர்கள் அலை சோத்திரம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எது விசுவாசம் இல்லாமல் என்னை இயேசு நடத்துவார். வியாதியின் காலிலே பாதையில இயேசு என்னை நடத்துவார். ஓ கடன் பாரத்திலே இயேசு என்னை நடத்துவார். கண்ணீரின் பாதையில இயேசு என்னை நடத்துவார். கஷ்டத்தின் பாதையில இயேசு என்னை நடத்துவார். விழும்போது என்னை தூக்க அவருடைய கரம் தயாராயிருக்கிறது. நான் தள்ளப்படுகிற இடத்துல என்னை தாங்கி நிலைநிறுத்த இயேசுவின் கரம் தயாராயிருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நாம் பயணம் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எந்த காற்று கொந்தளிக்கட்டும், நம்மை எப்படியாவது அலை சோத்திரம் போகிற பாதையில நிக்கிற உபதேசத்துல நிக்கிற விசுவாசத்துல அலை சோத்திரம் விழ வைக்கத்தக்க விதத்துல சில கொந்தளிப்புகள் வரும். அலை சோத்திரம் இயேசு உறங்கி போனாரோ, இயேசு நித்திரை அடைந்து விட்டாரோ, எங்களை தப்புவிக்க மாட்டாரோ, எங்களை இந்த கடலிலிருந்து தப்புவிக்க மாட்டாரோ, இந்த கொடுங்காற்றிலிருந்து தப்புவிக்க மாட்டாரோ, அலை சோத்திரம் இந்த அலை சோத்திரம் புயல் காற்றிலிருந்து எங்களை தப்புவிக்க மாட்டாரோ, எங்களை அக்கறை சேர்க்க மாட்டாரோ என்று நிலைகுலைகிறானோ விசுவாச குறைவு வரும். அதன் மத்தியில் அலை சோத்திரம் சூழ்நிலையை பார்த்து பதறுகள் அல்ல, சூழ்நிலையை பார்த்து ஐயோ என்று அலறுகள் அல்ல, ஐயரே நாங்கள் மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா என்று நினைக்கிறவர்கள் அல்ல. அலை சோத்திரம் இவர் யாரோ என்று ஆச்சரியப்படுறல் அல்ல. இவர்தான் என் மீட்பர், இவர்தான் என் இரட்சகர், இவரால் மட்டும்தான் அலை சோத்திரம் என்னுடைய இரத்தம் அலை சோத்திரம் பாவங்களை கழுவ முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். இந்த சத்தியமாகிய இயேசு, சத்திய வசனமாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு நமக்குள் இருக்க மாட்டார். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் அவரால் இரக்கம் பெறும். அலே சோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அலே சோத்திரம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, அலே சோத்திரம் எந்த பாவமானாலும் அவரால் மன்னிக்க முடியும். அலே சோத்திரம் 38 வருஷமாய் அலே சோத்திரம் படுக்கையில் இருந்த மனிதனை குறித்து அலே சோத்திரம் அவனிடத்தில் விடுதலை கொடுத்து ஆண்டவர் சொன்ன காரியம், இனி உனக்கு கேடு ஒன்று ஆகும்படி பாவம் செய்யாதே. அலே சோத்திரம். அல்லேலூயா. ஓ சோத்திரம் 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 சோத்திரம். நம்மை குறித்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு திவசை இந்த பரம ஈவை ருசி பார்த்து அலை சோத்திரம் அல்லேலூயா அதை மறுதலிக்கிறவர்கள் அலை சோத்திரம் இதற்குள் திரும்ப வருவது கூடாத காரியம் என்று சொல்லப்படுற நம்ம கிருபையால் ரட்சிக்கப்பட்டோம். இதை எப்படியாவது பற்றி கொள்ள வேண்டாம். யார் பின்மாறினாலும், யார் என்னை விட்டு அகன்று போனாலும் அலை சோத்திரம் அல்லேலூயா யார் என்னை விட்டு அகன்று போனால் நான் இயேசுவை உறுதியாய் பின்பற்றுவேன். இந்த இயேசு போதும், இந்த இயேசுவின் பாதம் போதும். அலை சோத்திரம் அல்லேலூயா. மரியாள் இயேசுவின் பாதத்திலே இருந்தார். ஏனென்றால் அவளுக்கு மன்னிப்பு கொடுத்த பாதம். அலை சோத்திரம் அல்லேலூயா. எல்லாரும் இவள் அலை பாவியான ஸ்திரீ என்று சொன்னபோது அலை சோத்திரம் அவளுடைய ஆத்துமாவை அவளுடைய இருதய வியாகுலத்தை பார்த்து அவளை மகளாய் சேர்த்து கொண்ட பாதம். அலை சோத்திரம் நம்மை அப்படித்தானே இயேசு அலை சோத்திரம் அழைக்கிறார், அரவணைக்கிறார். அலை சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய நேசம் குறைந்து போகவில்லை, அவருடைய அன்பு குறைந்து போகவில்லை. அலை சோத்திரம் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அலை சோத்திரம் அவருடைய வருகை காயத்தமாகாதவர்கள் நிச்சயமாய் அவருடைய வருகை காயத்தமாக வேண்டாம். அலை சோத்திரம் பொன் நம்மை தப்புவிக்காது. அலை சோத்திரம் பொன் மங்கே, அலை சோத்திரம் நிறம் மாறே, அலை சோத்திரம் அது அழிந்து போகும். அலை சோத்திரம் வெள்ளி நம்மை தப்புவிக்காது, பணம் நம்மை தப்புவிக்காது, வீடு நம்மை தப்புவிக்காது, ஆஸ்தி நம்மை தப்புவிக்காது, ஐஸ்வர்யம் நம்மை தப்புவிக்காது. நம்மை தப்புவிப்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தம் கிருபையால் நம்மை சுத்திகரித்திருக்கிறது, அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் மாம்சத்தில் பிறந்தவர்களாய் இருந்தாலும் அலை சோத்திரம் இனி நாம் மாம்சத்தில் பிறந்தவர்கள் அல்ல. அதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இனி யாரையும் மாம்சத்தினால் அறிகிறவர்கள் அல்ல. அலை சோத்திரம் கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவை இனி மாம்சத்தில் அறிகிறவர்கள் அல்ல. இந்த மாம்சத்தில் நாம் இன்னும் இயேசுவை தேடுவோமானால் அந்த இரட்சகரை கண்டுகொள்ள முடியாது. மாம்சத்தில் இயேசுவை பின்தொடருவோமானால் அவரை உறுதியாய் பின்தொடர முடியாது. இந்த மாம்சத்தில் இயேசுவை இன்னும் ஆராதிப்போமானால் அவருடைய எக்கால சத்தம் நம்முடைய காதுகளுக்கு அபாய குரலாய் கேட்கும். அல்லேலூயா. ஓ சோத்திரம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த அலே சோத்திரம் அல்லேலூயா அவரை உறுதியாய் பின்பற்றாமல் விட வேண்டியதை விட்டு அலை சோத்திரம் வெறுக்க வேண்டியதை வெறுத்து அலை சோத்திரம் நான் இயேசுவின் பிள்ளை, இனி அவரை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறேன். அலை சோத்திரம் கட்டப்பட்ட கழுதையை கர்த்தர் அவுக்க சொன்னா, கழுதையும் குட்டியும் அலை சோத்திரம் கட்டவிழ்க்கப்பட்டது. அலை நன்றி மறக்காத கழுதை இயேசுவை சுமக்க தொடங்கினது. அலை சோத்திரம் அந்த கழுதைக்கு மதிப்பு மரியாதை வந்தது. அலை சோத்திரம் அந்த மதிப்பையும் மரியாதையும் பார்த்து கழுதை பெருமைப்படவில்லை. கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு தேவாலயத்தை கடந்து சென்றது.
தேவாலயத்தை கடந்து சென்ற போது இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு சுத்திகரிப்பை நடத்தினார். அலை சோத்திரம் அதுவரை பாரம்பரியமாய் வழிபட்ட அலை சோத்திரம் புறா விற்கிறவர்கள், அலை சோத்திரம் அது விற்கிறவர்கள், இது விற்கிறவர்கள், லேலம் போடுகிறவர்கள், அதை செய்கிறவர்கள், இதை செய்கிறவர்கள், அலை சோத்திரம் அல்லேலூயா ஜெபாலயத்தை அலை சோத்திரம் வியாபார ஸ்தலமாக்கினவர்களை சாட்டையினால் அடித்து துரத்தினார். அலை சோத்திரம் அலை காசு கடைக்காரர்களுடைய அலை சோத்திரம் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா அங்கே ஒரு சுத்திகரிப்பு உண்டானது. அலை சோத்திரம் நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் சுமக்க ஆயத்தமா? மற்றவர்களை பார்த்தல்ல, நான் எப்படி இயேசுவை சுமக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறாரோ அவர் இருதய விருப்பத்தை உணர்ந்துள்ளார். இயேசுவை சுமக்க ஆயத்தமா? அலை சோத்திரம் நீங்கள் போகிற இடம் சுத்திகரிப்பு உண்டாக. அலை சோத்திரம் உங்களை காண்கிறவர்களுக்குள்ள ஒரு பாவத்தை விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வரா. அலை சோத்திரம் சாபத்தை விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வேணும். அலை வரணும். அலை சோத்திரம் மதுபானத்தை விட வேண்டாம். அலை சோத்திரம் விபச்சாரத்தை விட வேண்டாம். ஏசித்தனத்தை விட வேண்டாம். அலை சோத்திரம் அலை துன்மார்க்க கிரியைகளை விட வேண்டாம். கொலை கொள்ளை எல்லாவற்றையும் விட வேண்டும். அலை சோத்திரம் இனி நாம் ஆவியின் கனிகளை தரித்தவர்களாய், அன்பு சமாதானம் நிறைந்தவர்களாய், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டவர்களாய், மாம்சத்தின் கிரியாகி அந்த 17 சுவாபங்களும் அழிக்கப்பட்டவர்களாய், ஆவியின் கனியை பெற்றவர்களாய், அலை சோத்திரம் ஆவியின் கனிகள் நிறைந்தவர்களாய், சாந்தம் இச்சையடக்கம் உள்ளவர்களாய், அலை சோத்திரம் அலை வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அலை சோத்திரம் அலை யூதா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு இரக்கம் பாராட்டி, அலை சோத்திரம் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து, சிலரை அலை சோத்திரம் அல்லேலூயா பயத்தோடு ரட்சித்து, அலை சோத்திரம் எல்லாம் செய்துட்டு அலை சோத்திரம் அடுத்து சொல்லுகிறது, மாம்சத்தால் அலை சோத்திரம் நம்மை காலை வஸ்திரத்தை கரைப்படுத்தாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டாம். அலை சோத்திரம் நம்ம எப்படியாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கும் போது அலை சோத்திரம் நம்முடைய மாம்சத்தினால அலை சோத்திரம் நம்முடைய வஸ்திரங்களை மகிமையின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற அனுபவங்கள் நமக்கு விரோதமாய் மோதும். அதை ஆவியில் இனங்கொண்டு பகுத்தறிந்து ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றுவீர்கள் என்றார். அலை சோத்திரம் இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அலை சோத்திரம் உங்களுக்கான மீட்பின் நாள். அலை சோத்திரம் அவரை அலை சோத்திரம் அல்லேலூயா பற்றி கொள்ளுங்கள். அலை சோத்திரம் அல்லேலூயா அவரை அலை சோத்திரம் பற்றி கொள்ளும் போது அலை சோத்திரம் யூதர்கள் அடையாளத்தை தேடினார்கள், கிரேக்கர்கள் அலை சோத்திரம் அல்லேலூயா ஞானத்தை தேடினார்கள். 2 பேரும் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்களால் இயேசுவை கண்டுகொள்ள முடியல. அலை சோத்திரம் அல்லேலூயா இன்னைக்கு அலை சோத்திரம் ரசிய யுத்தம், மாகோகு அலை சோத்திரம் அலை இஸ்ரேல் யுத்தம், அலை எருசலேம் சபை கட்டப்பட வேண்டும், அது இது எல்லாம் சொல்லி அலை சோத்திரம் இது கட்டப்படும் போதுதான், எருசலேம் தேவாலயம் கட்டப்படும் போதுதான் இயேசு வருவார். அலை சோத்திரம் இந்த யுத்தம் வரும்போதுதான் இயேசு வருவார். அலை சோத்திரம் அப்படி பலவித அடையாளங்களை சொல்லி ஜனங்களை திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அலை சோத்திரம் அல்லேலூயா அதையெல்லாம் பார்ப்பது இயேசுடைய வருகை தாமதமானால், இன்று நம்முடைய மரணம் அலை சோத்திரம் சம்பவித்தால் நாம் எங்கே இருப்போம்? ஒருவேளை இன்று என்னுடைய மரணம் சம்பவித்தால் நான் இயேசுவோடு இருப்பேனா? ஆபிரகாமின் மடியிலே இருப்பேனா? அல்லது ஐஸ்வர்யானை போல பாதாளத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணிக்கு இயங்குவேனா? அலை சோத்திரம் நாம் நன்றாக சிந்திக்கப்பட வேண்டும். அலை சோத்திரம் ஒருதன் அலை சோத்திரம் ஐஸ்வர்யத்தை பெருக்கினான், வீட்டை கட்டினான், அலை சோத்திரம் அலையிலே களஞ்சியத்தில் சேர்த்தான். இன்னும் இடிச்சு கட்டணும் நினைச்சான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி அலை சோத்திரம் உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அலை சோத்திரம் உன் முடிவு என்ன ஆகும்? அதை ஆண்டவர் சொன்னார், மனுஷன் நாளை உலகம் முழுவதை ஆதாயப்படுத்தினான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்ன? அலை சோத்திரம் இந்த ராத்திரி வேளை என கேட்கிற ஜனமே, உங்கள் ஜீவனை நஷ்டப்பட வேண்டாம். கிறிஸ்து என்கிற ஜீவனுக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். மரணம் உங்களை துரத்தாது. அல்ல 2வது மரணத்திற்கு அலை சோத்திரம் அக்கினி கடலுக்கு அலை சோத்திரம் நாம் பங்குள்ளவர்களாய் மாறிடுவோம். அது மாறா இருக்க வேண்டும் என்றால் அலை சோத்திரம் இந்த இயேசுவை பற்றி பிடிப்போம், வசனத்தின்படி ஆராதி பாரம்பரியமா இல்ல, ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அலை உலக வழிபாடுகளுக்கு சத்து. அலை சோத்திரம் உத்தமமாய் இயேசுவை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சடங்காச்சாரம் பரலோகத்தை கொண்டு சேர்க்காது. உலக வழிபாடுகள் அலை சோத்திரம் பரலோகத்தை கொண்டு செல்லாது. மாய் மாலங்கள் அலை சோத்திரம் பரலோகத்தை கொண்டு சேர்க்காது. வசனத்தின்படி அலை சோத்திரம் வசனத்திற்காய் நிற்கிறவர்கள் அலை சோத்திரம் அல்ல. அதனால் பவுலுக்கு பாடுகள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது, கசேடிகள் வந்தது. அலை சோத்திரம் அல்ல. இயேசுவை அடித்தார்கள் என்றால் உங்களையும் அடிப்பார்கள். இயேசுவை அலை குட்டினார்கள் என்றால் உங்களையும் குட்டுவார்கள். இயேசுவை துப்பினார்கள் என்றால் உங்களையும் துப்புவார்கள். இயேசுவை அலை பாரத்தை அலை இயேசுவின் மேல் சுமத்தினார்கள் என்றால் உங்களையும் சுமத்துவார்கள். அலை சோத்திரம் அல்லேலூயா. அதை தாங்க நீங்கள் ஆயத்தமா? அந்த சிலுவையை தாங்க ஆயத்தமா? இயேசுவை கன்னத்தில் அறைந்தார்கள் என்றால் உங்களையும் அறைவார்கள். அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? இயேசுவின் கன்னத்தின் முடியை பித்தெழுத்தார்கள் என்றால் உங்களையும் முடியை பித்தெழுத்துப்பார்கள். இயேசுவை அலக்களித்தார்கள் என்றால் உங்களை அலக்களிப்பார்கள். இயேசுவை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள் என்றால் உங்களை நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிறுத்துவார்கள். அந்த நேரத்திலும் இயேசுவுக்காக நீங்கள் நிற்க ஆயத்தமா? இல்லது உலகத்தை பின்பற்ற நீங்கள் ஆயத்தமா? அலை சோத்திரம் அல்லேலூயா. அந்த நேரத்திலும் அலை சோத்திரம் அல்லேலூயா. மரணமே முன்னே நின்றாலும் இயேசுவுக்காய்
நிற்க நீங்கள் ஆயத்தமா? இயேசுவுக்காய் ஜீவனை கொடுக்க ஆயத்தமா? அல்லது சோத்திரம் உலக மனிதர்களை பார்த்து பின்மாறி போக ஆயத்தமா? இந்த ராத்திரி வேளை நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஜீவனும் மரணம் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறது. ஆண்டவர் வருத்தப்பட்டார். சோத்திரம், என்னில் என்ன குறை கண்டீர்கள்? தண்ணீர் தொட்டி நிற்காத சோத்திரம் வெடிப்புள்ள தொட்டிகளை உங்களுக்கு தெரிந்து கொள்ள நான் உங்களுக்கு என்ன அநியாயம் செய்த, என்னிடத்தில் என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீர்கள்? இந்த ராத்திரி வேளை என்னை கேட்கிற தேவஜனமே, சோத்திரம், ஜீவனை விரும்புகிறீர்களா? இல்ல மரணத்தை விரும்புகிறீர்களா? சோத்திரம், ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்களா? சோத்திரம், சாபத்தை விரும்புகிறீர்களா? பரலோகத்தை விரும்புகிறீர்களா? அல்லது எரி நரகத்தை விரும்புகிறீர்களா? சோத்திரம், சோத்திரம், பாதாளத்தை விரும்புகிறீர்களா? சோத்திரம், பரலோக ராஜ்யத்தை இளைப்பாறுகிற தேசத்தை சோத்திரம் விரும்புகிறீர்களா? சோத்திரம், இன்றே முடிவெடுங்கள். அல்லேலூயா.